சார், ஆடி செவ்வாயில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை, எதனால சார்? காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அந்த மாதம் ஆடி மாதம் பெண் தன்மையான மாதம் நான் சொல்லிட்டேன். சூரியனுடைய ரேஸ் கம்மியாக வரதுனால பெண்ணுடைய ரேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆண் போய் கும்பிட்டாலும் அவனுக்கு ஃபெமினிஸ்டிக் ரேஸ் தான் வரும். ஃபெமினிஸ்டிக் ரேஸ் வந்தால் நல்லது தான், தப்பு இல்லை. ஏற்கனவே 60% மேல் கிட்ட 40% ஃபெமினிஸ்டிக் இருக்கும். இன்னும் போய் 40% ஏற்றுக்கிட்டா மேலிசம் ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதனால் இவன் போய் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குறத விடவா அப்புறமா பொண்டாட்டி வரட்ட ஆரம்பிச்சிருவாமா, நான் போய் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறேன், நீ போய் சம்பாரிச்சிட்டு வாண்டுவான். ஆண் என்னாலே அவன் செயல்திறன் உள்ளவன். பெண் அந்த செயலை எப்படி ஒரு சொட்டு விந்தை ஒரு குழந்தையா மாத்திராலோ அவன் சம்பாரிச்சு கொடுக்குற சம்பாத்தியத்தில் குடும்பத்தை உருவாக்கணும். அதனால அவனுக்கு இங்க வேலை கிடையாது. ஏன்னா இந்த மாசத்துல சூரியனுடைய ரேஸே இல்லை. அவனுக்கு வேலை நிறைய உண்டு. அவன் கார்த்திகை மாதம் மாலை போடுறான்ல சபரிமலைக்கு, அப்புறம் அவன் விஷுவுக்கு மாலை போடுறான்ல, அது சிம்ம மாதம். அதெல்லாம் ஆண் மாதங்கள். ஆண் மாதங்களில் தான் ஆண்கள் பிரார்த்தனைகள் செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். பெண் மாதத்தில் அவன் செய்யும் போது அவன் பிரார்த்தனைகள், அவனுக்கு ஆத்ம பலம் இருக்காது, அது நிறைவேறாது. அதனால தான் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் ஆண்களுக்கு ஏன் அனுமதி இல்லை? செவ்வாய் ஏற்கனவே ஆண் கிரகம், அதில் நெருப்பு கிரகம். செவ்வாய் நெருப்பு, பெரிய நெருப்பு. அதனால தான் முருகனை கையில் பிடிக்க முடியாமல் கார்த்திகை பெண்கள் கொண்டு போய் அதை ஆமாம் அந்த பொற்தாமரை குளத்தில் விட்டவொன்னு அந்த பொற்தாமரை குளமே வற்றி போச்சான். அதனால் ஏற்கனவே தண்ணீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது. இதை தண்ணியை கொண்டு போய் ஊத்துனீங்கன்னா நெருப்பு அணைஞ்சு போகும். ஆண் என்பவன் நெருப்பு. அந்த ஆடி மாதம் என்பது தண்ணீர். அப்ப தண்ணிக்கும் நெருப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் ஆண்களை விலக்கி வைத்தார்கள். இதுதான் உங்கள் கேள்விக்கான விடை.